என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் கடவுள் ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து சற்று தியானிப்போம். ஒரு காரணமில்லாமல் ஆண்டவர் தெரிந்து கொள்வதில்லை. அந்த காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளும்போது அதன்படி நடப்பதற்கு நாமும் முயற்சி எடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கடவுள் ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? முதலாவது காரணம், அவர் உண்மையாக தேடுபவராக இருந்திருக்கலாம். ஏனென்றால் எரேமியா புஸ்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்கள் ஏராளம். ஏனென்றால் பிதா தன்மை ஆபிரகாம் மூலமாகத்தான் முதலாக வெளிப்படுத்தினார். அதற்கு முதலாக மக்கள் இயற்கையை வணங்கி கொண்டிருந்திருப்பார்கள். சூரியன் இல்லாமல் உணவு இல்லை, மழை இல்லாமல் ஒரு ஜீவன் வாழ முடியாது, நதி, இவைகளையெல்லாம் அவர்கள் வணங்கி இருக்கக்கூடும். கடவுள் சில ஆவிகளையும் அனுமதித்திருந்தார் நம்மை சோதிப்பதற்காக. அந்த ஆவிகளையும் மக்கள் வணங்கும்போது அவைகளும் அவர்களுக்கு வணங்குகிறவர்களுக்கு நன்மை செய்ய கூடும். சாத்தானே இயேசுநாதரை சோதிக்கையிலே கூறுகிறான், என்னை நீ வணங்கு, நான் உனக்கு இந்த உலகத்தையே கொடுக்கிறேன் என்கிறான். ஏனென்றால் இவற்றையெல்லாம் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆண்டவர் நம்மை சோதிப்பதற்காக, பயிற்சிவிப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக நம்மை பல எடுத்துக்கொண்டு போகக்கூடும். நாம் அதி ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஆபிரகாம், அவருக்கு முதலில் இருந்த பெயர் ஆபிராம், அவர் தேடியிருப்பார் என்று நான் யூகிக்கிறேன். இந்த இயற்கையை வழிபடுவதற்கு மேலாக இந்த இயற்கையை படைத்த ஒரு சக்தியை நான் தேடலாமா என்று தேடியிருக்கலாம். அதைத்தான் தேவன் மனித குலத்தினிடத்தில் எதிர்பார்க்கிறார். தூரமானவர் அல்ல, மனசாட்சியின் மூலமாக பேசுகிறார். மனித குலத்துக்கு பேசுகிறார், எல்லா மனித குலத்திற்கும் பேசுகிறார். மனிதன் என்றாலே அவருடைய ரூபத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டவன். எல்லாருக்கும் அவர் மனசாட்சி என்று கொடுத்து அதன் மூலமாக பேசுகிறார். அப்பொழுது பேசும்போது அவருடைய எதிர்பார்ப்பு தடவையாகவும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். தூரமானவர் அல்ல, கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்ன என்றால் அவருடைய குணாதிசயங்கள், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன விரும்புவார், என்ன விரும்ப மாட்டார், இவைகளையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதை ஆபிரகாம் செய்திருக்கக்கூடும். அதனால் அவரை தெரிந்து கொண்டிருக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலும் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிகிறது. ஆண்டவர் எப்படி இருப்பார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, இவற்றை நாம் ஆராயும் போது ஆண்டவர் தம்மைத்தாமே வெளிப்படுத்துவார். வேதத்தின்
வேதம் முழுவதும் தன்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதன்படி நடக்கும்போது, பிரயாசப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை காண்கிறவர்கள் இறைவனை காண்பார்கள். அதுவும் இல்லாமல் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட இன்னொரு காரணம், அவருடைய இருதயம் நன்றாக இருந்திருக்கக்கூடும். அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 7 மற்றும் 8 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமுரோயர், பெரிசேயர், எபிசேயர், கிர்கசியர் தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர். இங்கு நாம் அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. கர்த்தர் எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்கிறவர். சாமுவேல் தீர்க்கதரிசி இறைவனின் கட்டளையின் மீது, இறைவன் கட்டளையின்படி தாவீது வீட்டுக்கு போய் அங்கு ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ள எத்தனிக்கும் போது, தாவீதின் மூத்த சகோதரர்கள் ஒவ்வொருவராக வருவார்கள். அப்பொழுது இறைவன் அவர் அல்ல என்று சொல்லி கொண்டிருப்பார். சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களுடைய உருவத்தை கண்டு இவர்களாக இருக்கக்கூடும் என்று சொல்லுவார். அப்பொழுது இறைவன் சொல்வார், மனுஷனோ உருவத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இங்கு ஆண்டவர் ஆபிரகாமின் இருதயத்தை அவருக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு தெரிந்து கொண்டார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நம்மை தாமே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதை உண்மையுள்ளதாக ஆக்க நாம் எத்தனிக்க வேண்டும். ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நாம் பிற்காலத்திலே எப்படி இருப்போம் என்பது தெரியும். நாம் ஒருவரை எடை போடும்போது அவருடைய கடந்த காலம் நிகழ்காலத்தை வைத்து எடை போடுகிறோம். ஆனால் இறைவனோ நம்முடைய எதிர்காலத்தை வைத்தும் எடை போட வல்லவராய் இருக்கிறார். இங்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழி காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானது நீதி, நேர்மை, நியாயம், அவருடைய வழிகள். அன்று வேதம் கொடுக்கப்படவில்லை, அதன் பிறகு வேதம் கொடுக்கப்பட்டது. இன்று நமக்கு தெளிவாக அவருடைய எதிர்பார்ப்புகள் தெரியும். அதன்படி நாம் நடக்க, கட்டளையிட நாம் முற்பட வேண்டும். இன்னொரு காரணம் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதற்கு என்னவாக இருக்கலாம் என்றால், அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் ஒரு தன்மை அவரிடத்தில் காணப்படுகிறது. அதை எங்கே காண்போம் என்றால், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22 வசனங்கள் தொடங்கி 25 வசனம் முடிய. இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் தேவதூதர்களோடு வந்து ஆபிரகாமை சந்தித்து சோதோம் கோமோராவை அழிப்பதற்காக போய்கொண்டிருப்பார். ஏனென்றால் அங்கிருந்த துஷ்ட ஜனம் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிய வந்து அதை அழிக்க வேண்டும் என்று போய்கொண்டிருக்கையிலே ஆபிரகாம் அவர்களுக்காக மன்றாடுவார். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். நான் இறங்கி போய், ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று நான் பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். துன்மார்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். இங்கு அவர்
இந்த 21 மற்றும் 22 வசனங்களிலே அவர்கள் அழிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு லோத் அங்கே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நீதிமானையும் சேர்த்து அக்கிரமக்காரரோடு அழிப்பீரோ, அது உமக்கு தூரமாக இருப்பதாக என்று பரிந்து பேசுகிறான். பரிந்து பேசுகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், விரும்புகிறார். 23வது வசனத்தில் இப்படியாக போகிறது. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் வந்து சேர்ந்து, துன்மார்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ, பட்டணத்துக்குள்ள ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் இந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், மற்றவர்களுக்காக நாம் பாரப்பட்டு விண்ணப்பம் செய்கிற மக்களாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். விசனத்தோடு சொல்லுகிறார், வியாகுலத்தோடு சொல்லுகிறார். இன்டர்செசரி பிரேயர். இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பு வாசலிலே யாராவது நின்று மன்றாட்டு ஜபம் செய்திருந்தால் அதை கேட்டு அதை நான் அழிக்காமல் இருந்திருப்பேன். ஆனாலும் நான் ஒருவரையும் காணவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாகவும் நீதி நேர்மை நியாயத்துக்காக சண்டை போடுகிறவர்களாகவும் தட்டி கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. அப்படிப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அன்று ஒரு நாள் காலையிலே நான் வாக்கிங் போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது எதேச்சையாக ஒரு லாரி அவன் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு நாய் மீது ஸ்லைட்டாக ஏற்றிவிட்டான். அது குலைத்தது. அந்த வலியினால் துடித்து குலைத்தது. எல்லா நாய்களும் குலைக்க ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது ஒரு மனிதன் கேட்டான் அந்த டிரைவரிடத்தில், ஏன்பா பார்க்க மாட்டியா, வாயில்லாத ஜீவன் மேலே ஏற்றிட்டியேன்னு கேட்டான். நான் யோசித்து கொண்டிருந்தேன், அதுக்கெல்லாம் தான் வாய் இருக்கே, நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடுறாங்களே. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தினார், அதற்கு வாய் இருக்கிறது, ஆனால் அதை அந்த டிரைவரிடம் தட்டி கேட்க முடியவில்லை, வலியால் துடித்தது. ஆனால் அந்த மனிதன் தான் கேட்கிறான். அதுபோல் ஆண்டவர் யாருக்காவது அநீதி அளித்து விட்டால் நம்மை தட்டி கேட்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். அவருடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நல்லது என்று கண்டார், உண்மையாக தேடினார் என்று கண்டார். அதுபோல நாமும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நல்லபடியாக வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். திறப்பு வாசலில் நின்று மன்றாட்டு ஜபம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மில் பிரியப்படுவார். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டல? வாங்கிட்டேங்க்கா. ஹே, why are you getting nervous? லாஸ்ட் மந்த் பிரியா குட்டியோட அங்கே தான் விசிட் பண்ணேனா. எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆர்கே ஐ சென்டர் டி நகரில் இருக்கிறதுனால accessible to all places. Youngsters, you guys must take the right decision at the right time with the right people.